தெற்காசிய நாடுகளின் கலாச்சாரத்தை கொண்டாடும் விதமாக கனடாவில் தெற்காசிய திருவிழா கொண்டாடப்பட்டது. இது குறித்த செய்தி தொகுப்பை அங்கிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் மானசா. மானசா, இணைப்பில் இருக்கீங்க? மானசா வழங்குகின்ற அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னதாக அகில இந்திய அளவில் CA தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 வயது ஸ்ரீராம் முதலிடம் பிடித்திருக்கிறார். ஸ்ரீராம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம் ஸ்ரீராம். உங்களுடைய சாதனைக்கு புதிய தலைமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு IAS படிப்பை போல CA படிப்பு மிக கடினமான ஒன்றாகவே அறியப்பட்டு வருகிறது. இந்த படிப்பு என்பது உங்கள் லட்சியமா அல்லது உங்களுடைய பெற்றோர் உங்களிடம் புகுத்திய லட்சியமா? இது என்னோட எய்ம் தான் சார். பட் அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் இது ஆக்சுவலா CAன்றது ஒரு டஃப்பான கோர்ஸ் கேட்கும்போது ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது பண்ணலாமே, தப்பில்லையே அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு மோட்டிவேஷன். ஸோ இது புகுத்தியதுன்னு சொல்ல முடியாது, என்னோட லட்சியம், அது அவங்களுக்கும் லட்சியமானது. இப்போ இந்த CA தேர்வுக்கு அதிக பயிற்சி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த விதமான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? அந்த அதிக பயிற்சி அப்படிங்கிறது தான் என்னன்னா, அது நான் ஒவ்வொரு பீரியட் எடுத்துக்கிட்டேன். இந்த கோர்ஸோட இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் படிப்பு, அப்புறம் 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப், அப்புறமேட்டு அடுத்த எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பீரியட்ல வெறும் ஆஃபீஸ் மட்டும் போனோம் வந்தோம் ஜஸ்ட், அப்புறமேட்டு கடைசியில் எக்ஸாமுக்கு லீவ் கிடைக்கும் போது மட்டும்தான் திருப்பி படிக்கிறதுன்ட்டு இல்லாமல் நான் ஓவர் த பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் அப்பயே படிக்கணும், ஒரு டச் இருக்குங்கிற டெய்லி ஒரு 1.5 hours 2 hours இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தேன். அதனால அந்த ஹார்ட் ஒர்க் எனக்கு எஃபர்ட்டாக இருந்தது. கடைசியாக போய் நிறையா வச்சுக்காம ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நன்றி ஸ்ரீராம். அனைத்து வசதிகளும் அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் சாதிப்பது கூட பெரிய விஷயம் இல்லை. ஒரு எளிய குடும்பத்தின் பிள்ளை நீங்கள் சாதித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. மீண்டும் உங்களுக்கு புதிய தலைமுறையின் தரப்பில் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.